ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிஷ்யூ கோல்டு சேவிங் ஸ்கீமு. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பிளான் வந்து நான் சொல்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ மற்றவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். நம்ம சேனல்லே வந்து நிறையா வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். தங்கமயில், ஜிஆர்டி, ஸ்ரீகுமரன், என்ஏசி, ஸோ அந்த மாதிரி போத்தி ஸ்வர்ணமகள், ஸோ நிறைய ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்னோடய பாயிண்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணுங்கள், அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாங்க நம்ம இதில் என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் வந்து ரிவாகா கோல்டன் அட்வான்டேஜ் பிளான் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து டாடா ப்ராடக்டோட தான் இந்த ஸ்கீமு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 450 ஸ்டோர்ஸ் வந்து இதில் இருக்குது இந்த டனிஸில். இது வந்து 10 மந்த்து சீட்டு தான். எல்லாத்துலேயும் வந்து 11 மந்த்து இருக்கும். ஆனால் இதில் வந்து 10 மந்த்லேயே வந்து ஸ்கீம் வந்து முடிஞ்சிடும். இது வந்து 6 மந்த்துலேருந்து பெனிஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 330 நாள் மொத்தம் இதோட ஸ்கீமோட வேலிட்டி. அது பார்த்திங்க அப்படின்னா 6th மந்த்லேருந்தே நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். இதில் வந்து 50% வந்து செய்கூலியில் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. எப்படி செய்கூலியில் வந்து இவங்க எப்படி கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுங்க வந்து 6th மந்த்லேருந்து பெனிஃபிட் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து 2 இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து முதல் கணக்கு டயர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து 2வது கணக்கு டயர் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2000 ரூபீஸ்லேருந்து 9000 ரூபீஸ் இருக்குல்ல. ஸோ அது வரைக்கும் நம்ம இப்போ வந்து பே பண்ணுறது. இது வந்து 10 மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் 12% வந்து தள்ளுபடியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் 10,000 இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்க, சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா வந்து 10 மாதம் முடிஞ்ச பிறகு வந்து 18% வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பேஸ்டு சேவிங் தான். ஸோ நம்ம அமௌண்ட்டாக கட்டும்போது அன்னைக்கு என்ன ரேட்டில் இருக்கோ அது வந்து அவங்க வந்து கிராமாக வந்து வர வைப்பாங்க. ஸோ 10 மாதம் சீட்டு தான். இந்த சீட்டை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே வந்து அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பே பண்ணாமல் இருக்கக்கூடாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் எதுவுமே வந்து கிடையாது. நான் வந்து இந்த ஸ்கீம் பற்றி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீம் பற்றி கேட்கணும், இல்லை எந்த ஜுவல்லரி ஷாப் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இது வந்து நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஷோரூமில் கேட்டுட்டு வந்து அதில் என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா, இது 10 மந்த்து ஸ்கீம்னு. இது வந்து 6th மந்த்லேருந்து பெனிஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பெனிஃபிட் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது இல்லாமல் இந்த 2000லேருந்து 9000 வந்து நம்ம முதல் கணக்கு டயர்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து 10 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் 12% வரை தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த 10,000லேருந்து அதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 2000 9000 அப்படின்னா நீங்கள் வந்து 8000 பே பண்ணலாம், இல்லை 7000. ஸோ அந்த மாதிரி. இதே 10,000னா அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000, 13,000, 40,000. ஸோ அந்த மாதிரி தான் கணக்கு. ஸோ வாங்க மந்த்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல் கணக்கு 2வது கணக்குன்னு. இப்போ முதல் கணக்கு அப்படின்னா டயர் 1ல் வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து 2000 ரூபாலேருந்து 9000 வரைக்கும் நம்ம பே பண்ணுறோம். அதுக்குள்ளே அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம். இப்போ மந்த்து ரேட்டு, அமௌண்ட்டு, கிராமு, பர்சன்டேஜ் ஆஃப் மேக்கிங் சார்ஜில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் 6th மந்த்து வந்து இது பண்ணுறீங்க. அன்றைக்கி ரேட்டு வந்து 5350 ரூபா சொல்லி நான் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் 8000 ரூபா வந்து கட்டுறீங்க. அன்றைக்கி கிராம் வந்து ஆட் ஆகும். அப்புறம் 50% வந்து டிஸ்கவுண்ட்டு மேக்கிங் சார்ஜில். 70% இருக்குல்ல, ஸோ அந்த இதில் இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் 50% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 7th மந்த் கட்டுறீங்க, அப்போ வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது, 5200 ரூபா. ஸோ 8000 வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. அன்னைக்கு கிராம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.54. ஏன்னா வந்து மாதம் வந்து கூடியிருக்கு, இந்த மாதம் வந்து கம்மியாக இருக்கா. 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க மேக்கிங் சார்ஜில். 7% உள்ள
மேக்கிங் சார்ஜர் எல்லாத்துக்குமே வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. 50% வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் 8th மந்த்து. ஸோ அன்னைக்கு கிராம் ரேட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அமௌண்ட்டு கிராம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டில் வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இதில். அது என்ன எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. மீதி வந்து 5% வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 9th மந்த்து அன்னைக்குள்ள ரேட்டு கிராமு அப்புறமேட்டுக்கு அமௌண்ட்டு ஸோ அது பே பண்ணுறாங்க. இதில் வந்து 11% வந்து இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் 10th மந்த்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12% வந்து நமக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12% வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. இதே வந்து Tier 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து 10,000 இல்லைனா அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிச்சுனோமா. இது வந்து மந்த்து, அதே மாதிரி ரேட்டு, அமௌண்ட்டு, கிராமு. ஸோ கிராமில் தான் வந்து வர வைக்கிறாங்க. அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மேக்கிங் சார்ஜ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா. இப்போ 6வது மாதம் ரேட்டு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 5,350 ரூபா இருக்குது. நீங்கள் 10,000 ரூபா பே பண்ணுறீங்க. 1 கிராமு 0.87. ஸோ அதில் வந்து 50% டிஸ்கவுண்ட்டு மேக்கிங் சார்ஜில் அப் டு 9%. அதே வந்து 5,200 ரூபா அன்னைக்கு ரேட்டு கிராமு. அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் எவ்வளோ இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9%. ஸோ வந்து நமக்கு வந்து மந்த்து இதாக ஆக அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டும் வந்து நமக்கு வந்து கூடிக்கிட்டே போகுது. இப்போ 8th மந்த்து அன்னைக்கு ஒரு ரேட்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கப்புறமேட்டுக்கு 50% டிஸ்கவுண்ட்டு மேக்கிங் சார்ஜில் எவ்வளோ இதுன்னு பார்த்திங்கன்னா 12%. ஸோ இதுக்கு வந்து 12% வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 14%. இதே 9th மந்த்து பார்த்திங்க அப்படின்னா 13% வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. இதே வந்து 10th மந்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேட் வந்து எவ்வளோ கூடி இருக்கோ இல்லை கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு என்ன கிராம் அன்னைக்கு அக்கமுலேட் ஆகுதோ ஸோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி 50% டிஸ்கவுண்ட்டு மேக்கிங் சார்ஜில் 16% வரைக்கும் வந்து நமக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்புறம் இதில் QR கோடு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலியமாக கூட நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து இது மாதிரி நிறைய வீடியோ வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதி தான் நான் போட்டிருக்கேன். சில இது வந்து அந்த கேட்லாக் வச்சும் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் தெரியணும் அப்படின்னா வந்து என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் வந்து நம்ம சேனலில் வந்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ண சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா vlog போடலாமா, இல்லை வந்து குக்கிங் போடலாமா, இல்லை ஷாப்பிங்கு, இல்லைனா வந்து கோல்டு வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து கோல்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. அதனால் சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கோல்டு வீடியோவாக வந்து போடுறேன். என்னென்ன ஸ்கீம் இருக்கோ அதையும் வந்து நான் போடுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.